நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, மாமா, மாமா இல்ல அத்தைதான் இருக்கேன். இந்தாங்க அத்தை பழம். வர வழியில பழக்கடையில பார்த்தேன், உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். ஏதோ நாரதர் ஞான பழத்தை கொண்டு வந்து குடுக்கற மாதிரி பெருமையா குடுக்கற. சாதாரண மாம்பழம் தானே, இது எதுக்கு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்த? நாங்க பேசுறது உங்களுக்கு தெரியலையாக்கும்? இருடி இரு, இப்ப பேசு பாக்கறேன். மீனாட்சி, சுதா கல்யாண வேலை எப்படி நடக்குது? அர்ஜுன் எப்படி இருக்கான்? அத்தை, உன் தொங்கச்சி சுதாவுக்கு என் வீட்டுக்காரன் என் மகனும் சேர்ந்து எனக்கு தெரியாம என் தங்கச்சி மவனை உன் வீட்டுக்கு வர வச்சு வளைய வீசுனீங்களே, சிக்கிட்டானா? உங்களுக்கு தெரியாம எதுவும் செய்யல. நான் சும்மா அர்ஜுனை வர சொல்லி மீட் பண்ணேன். எதுக்கு? சுதாவுக்காக. அவ ஆடிட்டரு. உங்க வீடு மாதிரி நிலம் வச்சிருக்கோம், கோர்ட்ல கேஸ் நடக்குது, இப்பதான் விதை விதைச்சிருக்கோம், நாட்டம் காட்ட மாட்டோம். மாசம் ஒன்னானா 60,000 ரூபாய் சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா அவன் அக்கௌண்ட்ல ஏறிடும். இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். நீ ஆபீஸுக்கு போற ஒர்க்கிங் உமன் ஆச்சே. சரி, அதை விடு. உன் மாமா உன்கிட்ட பேசுறதுக்கு உன் வீட்டு கிளம்பி வந்தாரு, என்ன சொன்னாரு? எதை பத்தி அத்தை? சொல்லிருக்க மாட்டாரு. சொல்லி இருந்தா நீ மாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவியா? அர்ஜுனுக்கு பொண்ணு வீட்டு பக்கத்துல இருந்து என்னென்ன செய்யணும்னு என் தங்கச்சி ஜெயந்தி சொன்னத நான் உன் மாமா கிட்ட சொல்லி விளக்கமா உன்கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டாரு, எனக்கு தெரியும். ஏன்னா நீ, அவரு, என் மக சரவண எல்லாரும் கூட்டு களவாணிகளாச்சே. என் தலையில எப்பதான் சாணிய கரைச்சு ஊத்தணும்னு கூடி கூடி திட்டம் போடுவீங்களே. அத்தை, எதுனாலும் நம்ம வெளிப்படையா பேசிக்கலாம் அத்தை. பேசித்தான் ஆகணும். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு பையனை பெத்து அவனுக்கு கடன் வாங்கி படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வைப்போம். நீங்க இடையில எங்க இருந்தோ எகிரி குச்சி வந்து கண்ண உருட்டி என் மகனை காதலிச்சு கவுத்துருவீங்க. காசு பணம் செலவில்லாம கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்க கண்ண கசக்கிட்டு நின்னு வேடிக்கை பார்க்கணும். ஏ மீனாட்சி, சரவணனோட அந்த கதை முடிஞ்சு போச்சு. அர்ஜுன கல்யாணம் நான் அளந்து வைக்கிற மாதிரி தான் நடக்கும். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அர்ஜுன பத்தி உங்க அப்பாக்கு போன போட்டு சொல்லு. பையன் வீட்டுக்காரங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அத்தை? உன்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதே தான் உன் தங்கச்சி கிட்ட இருந்து என் தங்கச்சி எதிர்பார்க்கறா. 100 பவுன் நகை, 10 லட்சம் ரொக்கம், ஒரு காரு. அத்தை, இது அதிகம் தான். ஆனா பையன் ஆடிட்டர் ஆச்சே. இந்த பாரு மீனாட்சி, உங்க அப்பாவும் அண்ணனும் நாணயஸ்தங்க. அதனால ஒரு சிறப்பு சலுகை பண்ணலாம். 100 பவுன் நகையும் போட வேணாம், ஒரு 75 கல்யாணத்துக்கு போடுங்க, 25 தலை தீபாவளிக்கு போடுங்க. ரொக்கத்தை 7 இப்ப கொடுங்க, மீதிய தலை பொங்கலுக்கு கொடுங்க. காருக்கு என்ன முழுசா காசா கட்டவா போறீங்க? பேங்க்ல முன்படத்தை கட்டிங்கன்னா வண்டி கைக்கு வந்துற போது. அப்புறம் 3 வருஷமோ 4 வருஷமோ பேங்க்ல பணத்தை கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா சிக்கல் இல்லாம வண்டி ஓடும். இந்த சலுகை உனக்காக மீனாட்சி. ஏன்னா நீ எங்க வீட்ல சூரிட்டிக்கு இருக்க. மீனாட்சி, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு சிரமம்னு தெரியும். ஆனா ஆப்பிளுக்கு ஆசைப்படுறீங்களா? காசு செலவுதான் ஆகும். இப்ப கூட ஒண்ணும் மோச போயிடல. அர்ஜுன் உங்களுக்கு சரி வராதுன்னு சொல்லிடுங்க, என் தங்கச்சிக்கு போன் பண்ணி வேணான்னு சொல்லிடுவோம். உன் தங்கச்சிக்கு எலுமிச்ச பழமும் இழந்த பழமும் கிடைக்காம போயிடும். எதுக்கும் உங்க அப்பா கிட்ட நீயும் பேசிடு. இந்த விஷயத்துல என் சரவணனு கூட்டு சேர்க்காத. நாங்க சமாளிச்சிடுவோம், நீ கவலைப்படாதன்னு சொல்லி உன்னை தேத்த பாப்பாங்க. ஆனா நீ இந்த முறை தோத்துடுவ, மனசுல வச்சுக்கோ.
இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தா வரீங்க? ஆமாப்பா. நாங்கப்பா ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம்ல. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்து கூப்பிட்டு வந்திருப்பேனே. இருக்கட்டும் தமிழ், காலார நடந்தா நல்லது தானே. அப்புறம்ப்பா நம்ம சுதாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நம்ம அமுதா தான் சொன்னாங்க. அவங்க கூட வேலை செய்கிற பையன்தான், இன்ஜினியரு. நானும் நேரடியாக பார்த்துட்டேன். பேர் முருகன். இப்போ நல்லா கை நிறைய சம்பளம். ப்ரொமோஷனுக்காக பரீட்சையில் எழுதியிருக்காரான். பரீட்சையெல்லாம் பாஸ் ஆகிட்டாருண்டா அமுதாவுக்கு ஈக்குவலாக போஸ்டிங் கிடைக்கும்ட்டு அமுதாவே சொன்னாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்குங்கப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கடா அவங்கள நேரடியாகவே வர சொல்லலாம். பையன் குடும்பம் எப்படி? பா அதை தான் இப்போ முதல்ல விசாரித்தேன். நல்ல குடும்பம். நம்ம குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. யாருப்பா நம்ம பக்கம்னா யாரு? என்ன தமிழ் யோசிக்கிற? அவங்க வகைரா பேர் மறந்து போச்சா? இல்லைப்பா, முருகனோட அண்ணன் மீனாட்சியோட ஸ்கூலில் வாத்தியார வேலை பார்த்துக்கிட்டு. நம்ம மீனாட்சி கூட நல்லா தெரியும்ப்பா. ஏன் நமக்கே தெரியும். யாருப்பா? ஓமு வாத்தியாரு. அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. காலம் ஓடிட்டே இருக்கு, மனுஷங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கு. முருகனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சோமுவாத்தியாரோட தம்பிங்கிறது தகுதி குறைவாக எனக்கு என்னமோ தோணலை. தமிழ், மீனாட்சி கல்யாணத்தப்ப பூகம்பமாக வெடிச்ச ஒரு விஷயத்த இப்போ புஸ்வானம்னு சொல்லி மனசை தேர்த்திக்க சொல்றியா? மீனாட்சி கிட்ட இதை பற்றி பேசினியா? நாளைக்கே நம்ம மாப்பிள்ளை சோமுவையும் அவன் தம்பியும் ஒன்னா பார்க்குறப்ப நம்மளை பற்றி என்ன நினைப்பாருப்பா? சோமு வாத்தியாரும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டது உண்மைதானே. ஏதோ சூழ்நிலை காரணமாக அவங்க பிரிய வேண்டியதாக போச்சு. அதுக்கு சோமு வாத்தியாரையும் சோமு வாத்தியாரோட குடும்பத்தையும் ஒரேடியாக நம்ம தண்டிக்கிறது எந்த விதத்தில்ப்பா நியாயம்? அதுவும் சோமுவோட தம்பி இந்த மாதிரி படித்த தரமான பையன் நம்ம ஊர் பக்கம் ஈஸியாக கிடைக்க மாட்டாங்கப்பா. தமிழ், பெருந்தன்மைங்கிறது வார்த்தையில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறவன்னா. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நினைப்பு இருக்கணும் இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், பெருந்தன்மைங்கிறது வார்த்தையில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறவன்னா. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நினைப்பு இருக்கணும் இல்லையா? எனக்கு என்னமோ மீனாட்சி கூட இந்த சம்பந்தம் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியலையப்பா. மீனாட்சியோட மாப்பிள்ளை என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் மீனாட்சி நம்ம வீட்டு பிள்ளைப்பா. பால் எது தண்ணி எதுன்னு கண்டிப்பாக பிரித்து பார்க்க தெரியும். ரொம்ப குழப்பமா இருக்கு தமிழ். இதில் என்னப்பா கோவம்? சுதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்கீன்னு சொல்கிறேன். சரி அவங்கள வர சொல்லுங்க, உடனே பார்க்கலான்னு சொல்கிறத விட்டுட்டு குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. முதல்ல பையனை நீங்கள் எல்லாரும் பாருங்க, அப்புறம் சுதா பார்க்கட்டும். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு என்ன பேசணுமோ பேசுவோம். இல்ல, இந்த சம்மந்தத்தை விட்டு வேற ஏதாவது பார்க்கலாமேப்பா. சரிப்பா, ஒரு சரியான காரணம் சொல்லுங்க, இந்த சம்மந்தத்தை வேணாண்டு விட்டுடலாம். ஏன்பா எல்லா விஷயத்திலையும் காலத்தோட்டி யோசிக்கிற நீங்கள் இதில் மட்டும் ஏப்பா பயந்து பின்வாங்கி நிற்கிறீங்க? அந்த சோமு வாத்தியார் விஷயம்தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. நான் நீ ஒத்துக்கிட்டா கூட எல்லாரும் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. முதல்ல நீங்கள் ஒத்துக்கங்கப்பா, அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி யோசிப்போம். சரி, ஒரு நல்ல நாள் சொல்றேன், அவங்கள வர சொல்லு, பேசுவோம். சரிங்கப்பா. உங்க அண்ணன்தா. அப்பா பாப்பா, உன்னை என் கூட கோவிலுக்கு அனுப்புனாலும் அனுப்புனாரு, தொடர்ந்து போனு. இது 10வது கால். ஐயோ அண்ணன் டென்ஷன் ஆயிடும். நான் எடுக்க போறது இல்ல. ஐயோ அண்ணன் பாவம், ப்ளீஸ் எடுத்து பேசுங்க.
ஹலோ தமிழ், இன்னும் முருகன் வரல. வந்ததும் ஃபோன் பண்றேன், சரியா? பை. உங்க அண்ணன் தமிழ் ஒரு கேரக்டர். ரொம்ப நல்ல கேரக்டர். அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டியே. மேடம், சொல்லு சுதா. நான் அவர்கிட்ட பேசணும்னு இல்ல, சும்மா பார்த்தா போதும். என்ன வெக்கமா? இல்ல வேண்டாம், என்னால முடியாது. என்ன முடியாது? ப்ளீஸ் மேடம், ரொம்ப ஓட்டாதீங்க, டென்ஷனா இருக்கு. ஏய் சுதா, உன் ஹீரோ வந்தாச்சு. அட, ஆ? முருகன். ஏய் நிமிந்து பாரு. பார்த்துட்டு. நீ பார்க்கல, நான் தான் பார்த்தேனே. சாரி மேடம், லேட் ஆயிருச்சு. நோ ப்ராப்ளம். இதான் சுதா, எங்க வீட்டு பொண்ணு. ஹலோ. ஹலோ. சுதா, இவர்தான் முருகன், என்னோட கொலீக். நல்ல ஹார்ட் ஒர்க்கர். முருகன், நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசி அறிமுகமாகணும் தான் இந்த சந்திப்பு. சோ நீங்க 2 பேரும் தாராளமா பேசலாம். ஷூர் மேடம். உங்க அண்ணன். பரவாயில்ல, எடுங்க. இப்ப நான் எடுத்துதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. மேடம் போகாதீங்க ப்ளீஸ். ஹலோ தமிழ். வந்துட்டாரு. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இன்ஜினியர். தெரியும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? நான் வந்து திருநெல்வேலியில செட்மியாஸ்ல. நல்ல ஸ்கூலுங்க. தெரியும். நீங்கள் ஏதாவது கேளுங்களேன், பயப்படாமல் கேளுங்க, எது வேணாலும். நான் போகலாமா? எங்க? இங்கிருந்து நான் போலாமா? மேடம் வரட்டும். அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏன்? நம்ம பேசணும்னு விலகி இருக்காங்க. தெரியும். தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. நான் போறேன். ஒரு நிமிஷம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதாவது சொல்லுங்க. ப்ளீஸ்ங்க, நான் ஆம்பளை, பளிச்சுன்னு மனசுல பட்டதை சொல்லிட்டேன். நீங்களும் சொல்லிருங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லவா? சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏய் சுதா. ஐயோ, யாரு இந்த நேரத்துல நோங்க நோங்க மணி அடிச்சுக்கிட்டு? ஐயோ, வீட்டுல ஒண்ணு இல்ல, போப்பா. ஏய், என்ன அதட்டுற? எப்படி கேட்டாலும் இல்ல, போப்பா. நான் சரவணம்மா. சரவணா, என்னப்பா இந்த கோலம்? ஆபீஸ்ல ஹோலி பண்டிகை, எல்லாரும் கலர் பூசி விளையாடணும். அப்படியா? மழையில வண்டியில இருந்து கீழே வழிக்க விட்டோமா? ஐயோ, வண்டி கொண்டு ஆகலையே. நீதான் என்ன பெத்தியா? என்னப்பா இப்படி கேக்குற? பின்ன வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குற?
தள்ளு. ஆ. ஐயோ சரவணா, என்ன இன்னைக்கு தாண்டா ஆர்பிக்கு போட்டு தரையை தொடச்சேன். குளிக்க உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? என் வீட்டுக்கு போற வழியில தான் குழி தோண்டி வச்சிருந்தா, அந்த குழியில தான் விழுந்தேன். கடங்காரங்க மெதுவா போன்னு போர்டு எழுதி ஒட்டக்கூடாது. அந்த போர்டுல தான் வேகமா போய் ஆ, முட்டேன். ஆ, ஆ. இரு, ஆ. என் போன் சுவிட்ச் ஆஃப். நான் லேட்டா வீட்டுக்கு வரேன். மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஆ, அந்த ரூம்ல தான் இருக்கா, அத நீ அவகிட்டே போய் சொல்லு. ஆ, ஆ. மீனாட்சி இந்த ரூம்ல இருக்கிறாளா? இங்க என்ன பண்றாவ? அவள எங்கேயாச்சும் குழியில விழுந்தாளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி இந்த ரூம்ல இருக்கிறாளா? இங்க என்ன பண்றாவ? அவள எங்கேயாச்சும் குழியில விழுந்தாளா? மீனாட்சி இன்னும் ரியாக்ஷனே காணோம். மீனாட்சி இப்ப மாமா என்ன கெட்டப்ல வந்திருக்கேன்னு பாத்தீனா நீ ஷாக் ஆயிடுவ. ஏய், இப்ப நான் உன்னை அப்படியே கட்டி புடிச்சு நான் கொண்ட திருக்கோலத்தை உன்னையும் அடைய செய்யவா? மீனாட்சி, நீ இப்ப நான் திரும்பி பார்க்கல, அப்படியே உன் மேல பாஞ்சு உன்னை அப்படியே கட்டி புடிச்சு. ஏய் மீனாட்சி, ஏய் என்னடியாச்சு? மீனாட்சி, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? எங்க அம்மா சுதா கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொல்லிச்சா? நினைச்சேன் நீ ஏன் தேவையில்லாம ஆள் நேரத்துல பாகிஸ்தான் பார்டர்ல வந்த? பாம்பு புத்துன்னு தெரிஞ்சும் அதுக்குள்ள கை விட்டா என்ன அர்த்தம்? பாம்பு கொத்ததான் செய்யும். என்ன சொன்னாங்க? ஏய் பேசிடி, என்ன சொன்னாங்க சொல்லு. அவங்க என்ன பேசுவாங்க? எனக்கு பழகி போச்சு, விடு. மீனாட்சி, இப்ப என்னன்னு சொல்லு. நான் உன் வாழ்க்கையில ஓசியா வந்துட்டேனா சரவணா? மீனாட்சி, ஏண்டி அழுகுற? விட்ரி, எங்க பாரு, நீ எப்படி வந்தன்றத விடு. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா மாறிச்சுன்னு நினைச்சு பாரு. இங்க பாரு, எங்க அம்மா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நான் எப்படி உன்னை நினைக்கிறேன்றது தான் உனக்கு முக்கியம். என்ன ஆமாவா இல்லையா? ஏய், காசு பண நகைலாம் ஒரு மேட்டரா? என் மீனாட்சியின் புன்னகையின் முன்னாடி பொன்னகெல்லாம் ஒரு நகையா? என்ன, எங்க அம்மா என் கல்யாணத்துல விட்டதெல்லாம் அர்ஜுன் கல்யாணத்துல வட்டியும் முதலுமா கலெக்ட் பண்ண சொல்லிச்சா? கொடுத்துருவோம். நம்ம கல்யாணத்துக்கு கொடுத்த அதே அல்வாவை டப்பா டப்பாவா கிண்டி ரெடியா வச்சிருக்கோம். கொடுத்துருவோம். இல்ல சரவணா, இது சரிப்பட்டு வராது. எங்க அப்பா அவர் தகுதிக்கு எங்க மாப்பிள்ள பாக்குறாரோ அங்கேயே பாக்கட்டும், விடு. மேடம், என்ன ஓவரா ஃபீல் பண்றீங்க? இங்க பாருங்க, என் மாமாக்கு முதல்ல நான் மகன், அப்புறமா தான் மருமகன். ஆல் ப்ராப்ளம் ஐ வில் ஃபேஸ் இட், யூ டோன்ட் வரி. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். உன் ஃபோன் கூட. ஏ அர்ஜுன், என்ன பண்ற நாளைக்கு காலைல? உன்னை நான் பார்க்கணும். ஏய், என் வீட்டுக்கு போயிடாத, எங்க அப்பா வீட்டுக்கு வந்துரு, சரியா? ஓகே பாய். எங்க கோயில் இருக்கியா? சரிடா சரிடா, சாமி கும்பிட்றா. போன அப்பவே கட் பண்ணிட்டான். கண்டுபிடிச்சிட்டியா? ஒரு பில்டப் கொடுக்கலாம் தான்.
அதை விடு. நீ என்ன மாதிரி தானே உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்ட? ஏய், உண்மையை சொல்லு. அர்ஜுனு அவன் அண்ணன் மாதிரி தான். ஓகே தானே உனக்கு? ம். அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேன்டி. சூப்பரா சிரிக்கிற. போய் குளி. மீனாட்சி, ம். நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு குளிச்சுக்கிறேனே. ஏய் போடா. குளிச்சுட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன்டி.